ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வாட்ஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு ஆறுனதும் இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு துருவின கேரட், கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம், கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிறேன். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்து 1/4 கப்பு தண்ணி கலந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கிறேன். கட்லெட்க்கு மேலே ஒரு கோட் பண்ணணும், அதுக்காக இந்த மைதா பேஸ்ட். கிறிஸ்பினஸ்க்காக நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்க்குறோம். பிரெட் க்ரம்ஸ் எப்படி வீட்டிலே செய்யணும்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கட்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த உருளைக்கிழங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இந்த மைதா பேஸ்ட் செஞ்சுருந்தோம்ல, அது இந்த கட்லெட் மேலே ஃபுல்லாக படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இந்த பிரெட் க்ரம்ஸை கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் ஷேப் பண்ணி மைதாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் போட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த கட்லெட் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்றேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறனாலும் பண்ணலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. போட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.